மாபெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றாலும் பாலஸ்தீன அப்பாவிகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். காசா அழிக்கப்பட்டது. இன்று வரைக்கும் காசாவினுடைய வடுவை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் காசா அப்பாவிகளுக்கு எதிரான வரம்பு மீறிய தாக்குதல்களை இன்றும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் காசாவில் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் அழிக்க முடியாமல் தோல்வியடைந்தது. லெபனானிலே ஹிஸ்புல்லாக்களிடத்தில் தோல்வியடைந்தார்கள். ஈரானோடு நடைபெற்ற யுத்தத்திலும் மாபெரும் தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா பகுதிகளிலும் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னா, இன்றைய நாள் சரியாக அக்டோபர் 7ஆம் தேதியில் இருந்து 1000 நாள் முடிவுற்று 1001வது நாளாக இருக்கிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். யூதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மாபெரும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. டெல் அவீவை தாண்டிய பல நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி எப்படி பாலஸ்தீன போராட்ட அமைப்புகளால் நாங்கள் பலம் மிக்க நாடு, பாதுகாப்பான நாடு, எங்களை விட்டா உலகத்துல இன்டெலிஜென்ஸ் யாருமே கிடையாது என்றெல்லாம் மார்தட்டி கொண்ட இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறையை மீறி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது எப்படி? இதற்கான விரிவான விசாரணை வேண்டும். இந்த விசாரணையில இந்த தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் மீது உச்சகட்டமான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் ஆயிரக்கணக்கானவர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரேல்ல தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. ஆட்சியை பிடிப்பதற்கு மீண்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய வலதுசாரிகள் தீவிர முயற்சிகளை செய்து வரக்கூடிய இந்த சூழல்ல இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய அரசியல் எதிர்காலத்தை இன்னும் ஒரு கேள்விக்குறியால் தூரப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேல இந்த தாக்குதலை தடுக்க தவறியதற்கு எதிராக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலுக்குள்ள யூதர்கள் பெருவாரியாக கோரிக்கை விடுத்தாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு பதிலாக ஒரு அரசியல் ஆணையத்தை நியமித்திருக்கிறார். அரசியல் ஆணையம் ஒன்று நியமிச்சா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ஆணைக்குழு விசாரணை நடத்தி அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதனால பரிந்துரைகள் தான் பண்ண முடியுமே தவிர ஆக்ஷனுக்கு போக முடியாது. ஆனால் இஸ்ரேலுடைய பொதுமக்கள், யூதர்கள் கேட்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டா, பரிந்துரைக்கிற ஆணைக்குழு அல்ல. அதைத்தான் இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு நியமிச்சிருக்கிறார். அவர்கள் கேட்பது விசாரணை கமிஷன். விசாரணை நடத்தி இதுதான் தண்டனை என்று தண்டனையையும் அறிவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அறிவிக்க போனா பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேலி காட்ஸ், அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வார் கேபினட்ல இருந்த அமைச்சர்கள், அதை தாண்டி ராணுவ தளபதிகள் என்று பல பேரும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு சிறை செல்வது நிச்சயமாக மாறிவிடும். அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அரசியல் விசாரணை கமிஷனை போட்டு எப்படியாவது தப்பிச்சுக்கிறோம் பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கிறார். இன்கேஸ் எதிர்வருகிற தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு தோல்வி அடைந்தால், ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டால், அதுவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு சிறை செல்வதற்குரிய இன்னும் ஒரு காரணமாக மாறிவிடும். இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில நியூயார்க் டைம்ஸ் ஒரு பரபரப்பான செய்தியை நேற்று இரவு வெளியிட்டிருந்தது. அந்த செய்தி இன்றைக்கு மத்திய கிழக்குல பல ஊடகங்களையும் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உள்ளிட்ட வெஸ்ட் மீடியாக்கள் பலவற்றிலும் அது ஒரு முக்கிய செய்தியாக மாறியும் இருக்கிறது. அது என்ன செய்தின்னு சொன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவினரை கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டம் தீட்டியது. அந்த செய்தி அமெரிக்காவுக்கு தெரிய வந்த உடனேயே அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக, எந்த நாடு வழியாக ஈரானுக்கு தகவல் சொன்னாங்கன்னு வெளிப்படையா வரல, ஆனா மத்திய கிழக்கு அரபு நாடுகள் வழியாக ஈரானுக்கு இந்த தகவல்களை அமெரிக்கா எத்தி வைத்தது. நாங்க பேச்சுவார்த்தையை தான் விரும்புறோம், உங்களோட சமாதானமா போக நினைக்கிறோம், ஆனா பேச்சுவார்த்தைக்கு வருகிற உங்களையே கொள்றதுக்கு இஸ்ரேல் திட்டமிடுறான், எனவே பி கேர்ஃபுல் அப்படின்னு அந்த தகவலை ஈரானுக்கு சொல்லிருங்கன்னு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகள்
தகவல் கொடுத்திருக்கிறார்கள் ஈரானுக்கு எத்தி வைக்கும்படி. இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் பகிரங்கமாகவே வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவின் மிக முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, அதே போன்று ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபா, இந்த 2 பேரையும் கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக இருந்து கொள்ள சொல்லுங்க அப்படின்னு அமெரிக்கா ஈரானுக்கு அரபு நாடுகள் வழியாக தூது செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி சொல்றதாக இருந்தா முக்கியமாக யார் வழியாக சொல்லியிருக்கணும்னா கத்தார் வழியாகத்தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா கத்தார் தான் அரபு நாடுகளே ரொம்ப நெருக்கம் பாராட்டக்கூடிய நாடு ஈரானோட. எப்படியோ ஈரானுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கீங்க. நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, யாருக்கு யாரு எதுக்கு தகவல் கொடுக்கறாங்க? ஈரானை அழிப்போம், ஈரானியர்களை இல்லாமலாக்குவோம், ஈரான் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், இஸ்ரேல் தான் என்று சொல்லி இஸ்ரேலுக்காகவே இருந்த அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அத்தனை பேரும் சேர்ந்து ஈரானுடைய தலைவர்களை பாதுகாப்பதற்கு ஐடியா கொடுக்கிறார்கள். நிலைமை எப்படி தலைகீழாக மாறி இருக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யூதர்கள் காலுக்கு கீழாக போய்விட்டார்கள். யூதர்கள் யாருங்கிறத அமெரிக்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க ஊடகங்கள் மட்டுமல்ல, உலக நாடுகள் மட்டுமல்ல, அமெரிக்க அதிபரும் வெள்ளை மாளிகையில் இருக்கவங்க கூட மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அமெரிக்காவில் நடைபெற்று வரக்கூடிய வருகிற நவம்பர்ல தேர்தல் இருக்கிறது. அதற்காக உட்கட்சி தேர்தல்கள் நடைபெற்று வருகிற அந்த தேர்தல்களில் பல இடங்கள்லையும் ப்ரோ பலஸ்தீனியன் ஆர்ப்பாட்டக்காரர்கள், பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெற்றி அடைந்து வருகிறார்கள். குறிப்பாக மம்தானியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் வெற்றி அடைந்து வருகிறார்கள். இதுவெல்லாமே பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு அலை அமெரிக்காவிலே ஓயாமல் இருக்கிறது. இஸ்ரேலியர்களை அமெரிக்கர்கள் மிக தெளிவாக யூதர்களை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹோலோகாஸ்டுக்கு பிறகு யூதர்களை பற்றி உலகம் மிக தெளிவாக புரிந்து கொண்ட காலகட்டமாக இதைத்தான் நாம் பார்க்க முடியும் என்பதையும் இந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவே உளவு தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க. ஈரானுக்கு ரொம்ப கவனமாயிருங்க, இஸ்ரேல்காரன் கொண்டா பேச்சுவார்த்தை நாசமா போயிடும், அவனுக்கு நம்ம 2 பேரும் நல்லா இருக்கிறது பிடிக்காது என்கிற விதமாக இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். என்ன, இஸ்ரேலை பொறுத்தவரையில இந்த செய்தியை இஸ்ரேலை பத்தி அமெரிக்கா சொல்லும் போது ஒரு உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. இஸ்ரேல் எப்பொழுதுமே பேச்சுவார்த்தைகளை நாசமாக்குவாங்க, அதனால நீங்க கவனமா இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். என்னன்னு கேட்டா அமெரிக்காவும் கவனமா இருக்கணும், அதே போன்று ஈரானும் கவனமாக இருக்கணும். அதுக்கு அவங்க சொன்ன உதாரணம் என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு அமைதி பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேல் நடத்தி கொண்டே இருக்கிற நேரத்துல தான் கத்தர்ல இஸ்ரேல் கொடுத்திருந்த ப்ரொபோசலை அவங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது, எப்படி அமைதி பேச்சுவார்த்தை, என்ன மாதிரி ரஃபா பார்டர் திறக்கிறதா இல்லையா, இந்த மாதிரி அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஹலீல் அல் ஹையா உள்ளிட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கத்தருக்குள்ள தாக்குதல்களை நடத்தினது. அல்லாஹ்வினுடைய உதவியால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு 3 சகோதரர்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனா மெயின் டீம் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே என்ன பண்ணுவான்னு கேட்டா அட்டாக் பண்ணுவான், இது அவனுடைய வேலை, அதனால கவனமாயிருங்க உதாரணத்தை சொல்லித்தான் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வே தூய்மையானவன், அல்லாஹ்வே போதுமானவன். எப்படி நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் முதல் தடவையாக யுத்தத்திற்கு பிறகு ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தற்காலிக தளபதியாக செயல்பட்டு வருகிற அகமது வாஹிதி அவர்கள் பப்ளிக்ல மக்கள் பார்வைக்கு தோன்றி இருக்கிறார். ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் இந்த ஈரான் அமெரிக்கா வார்ல முதல் 24 மணி நேரத்துக்குள்ளாகவே கொல்லப்பட்ட ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசா அடக்கத்திற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் அதனுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால முதல் நிகழ்வுகள்ல பல நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பேரும் வந்திருக்கக்கூடிய சூழல்ல யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான, ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து பப்ளிக்ல தோற்றம் காட்டாத ஒருவர் ஐஆர்ஜிசியினுடைய தற்போதைய தற்காலிக தளபதி. ஏன்னா ஐஆர்ஜிசியினுடைய தளபதியையும் இந்த ஓர்ல அவங்க கொண்டிருந்தாங்க, அதனால தற்காலிக தளபதி நியமிக்கப்பட்டிருந்தாரு அகமது வாஹிதி. அவர் முதல் தடவையாக மக்கள் மன்றத்திற்கு வந்திருக்கிறார். ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசாவை பார்வையிடுவதற்காக அவர் வந்திருந்தாரு. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் அலி ஹாஷிம் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் கூட பிரஸ் டிவி வெளியிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசா நிகழ்வுகளுக்கு, அடக்க நிகழ்வுகளுக்கு பல நாடுகளையும் சேர்ந்த பிரமுகர்கள் வருகிற அதே நேரம் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும்
இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளையும் காட்சிகளையும் ஈரானுடைய பிரஸ் டிவி ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டராக செயல்படுகிற அமீர் கான் முத்தகி அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்தார். அந்த காட்சிகளை ஈரானுடைய பிரஸ் டிவி லைவாகவே ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. இவர் தாலிபான் குழுவினுடைய இவருடைய தகப்பனார் தாலிபான் குழுவினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற காலத்தில் அவருக்கு ஆதரவாக பல உதவிகளையும் ஈரான் செய்து கொண்டிருந்தது என்கிற வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கிறது. 1990 காலகட்டங்களில் அப்படி தாலிபான்களுக்கு ஒத்துழைப்பாக ஈரான் இருந்திருக்கிறது என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தான் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரை ஈரான் எதிர்கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே ஈரானிய மக்களுடைய மன உறுதியை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சிக்கு தகவல் சொல்லியிருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களின் வெளிவிவகார அமைச்சர் ஈரானை பாராட்டி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும், மத்திய கிழக்கில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய யுத்தம் நடைபெற்றது. காசா போர், லெபனான்ல தாக்குதல், அதே போன்று ஈரானுடனான நேரடி யுத்தம், ஹவுத்திகள் மீதான தாக்குதல், இப்படி பல தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அன்சக்சஸ் ஆகி ஈரானுக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் சக்சஸ் ஆக மாறியதற்கான காரணமே என்னன்னு கேட்டா, காலாகாலம் எதை வைத்து பிரித்தாலும் சூழ்ச்சியை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பிரித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த விவகாரத்தில் ஈரானும் மற்ற தரப்பினரும் மிக தெளிவாக இருந்து விட்டார்கள். ஷியா சன்னி என்பதை வைத்துத்தான் எப்பொழுதுமே மத்திய கிழக்க பிளவுபடுத்தி வைத்துக் கொண்டிருந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த காசா வார் ஆரம்பிச்சதுல இருந்து ஈரானுடைய வார் வரைக்குமே என்ன ஒரு காரியத்தை முன்னெடுக்க பார்த்தாங்கன்னா, ஷியா சன்னி, ஈரானை சார்ந்தவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் எல்லாரும் ஷியாக்கள், காசா உள்ளிட்ட அரபு நாடுகள் இருக்கிற எல்லாருமே சன்னி முஸ்லிம்கள். எனவே ஷியாக்கள் சன்னிகள் என்று பிரிச்சு விட்டலாம்னு நினைச்சாங்க. இப்ப கூட ஹிஸ்புல்லாக்களோட இஸ்ரேல் சண்டைக்கு போக தேவையில்லை, ஹிஸ்புல்லாக்களை சிரியா பார்த்துக்கிறோம் என்றெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, சிரியாவில் இருக்கிறவங்க சன்னிகள், ஹிஸ்புல்லாக்கள் ஷியாக்கள். எனவே ஷியா சன்னி சண்டையாக மாறிடட்டும். அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்படுகிற போது ஈரான் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை தாக்கியது. அந்த நேரத்தில் அரபு நாடுகள் எதுவுமே ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தவில்லை, துபாயை தவிர மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்தல. தாக்குதல் நடத்தாமதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இது ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை அல்ல, ஷியா சன்னி சண்டையும் அல்ல, இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை. அதுல அமெரிக்காவோட பேஸ தான் அவங்க அட்டாக் பண்றாங்க, நம்ம ஏன் இதுக்குள்ள போய் தலைய போட்டுக்கிறோம்ங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணலன்னா இந்த சண்டைக்குள்ளேயே நுழையல. எனவே இங்கு ஷியா சன்னி என்கிற வேறுபாட்டை இனிமேலும் மத்திய கிழக்குக்குள்ள தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பதை இப்பொழுது மேற்குலகம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கும் என்பதை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்க்க முடியும். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களை பொறுத்தவரையில் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மரணித்த ஆயத்துல்லா அலி காமனி ஷியா பிரிவை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய ஜனாசாவுக்கு இவர்கள் பங்கெடுத்ததினூடாக ஈரானுக்கும் ஆப்கானுக்கும் இடையிலான உறவு வலுப்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஷியா சன்னி வேறுபாடு களையப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியிலான வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், ஆனா அரசியல் ரீதியா ஷியா சன்னின்னு நம்ம சண்டை பிடிச்சுக்கிற வேணாம். ஏன்னா இந்த ஈரான் வார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, ஷியாக்களுக்கு எதிராக, குறிப்பாக ஈரானுக்கு எதிராக ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய சன்னி பிரிவை தழுவிய குர்துகளை உள்ள விட்டு தாக்குதல் நடத்தலாம் திட்டமிட்டாங்க. ஆனா துருக்கி மிக தெளிவாக நீங்க உள்ள போயிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுத்ததை எல்லாம் பார்க்க முடியும். எனவே இது ஒரு பெரிய இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய மாற்றமாகவும் நம்ம இதை உணர முடிகிற அதே நேரத்தில் ஈரான்ல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அகதிகள் தொகையும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மற்ற நாடுகள் அகதிகள் இருந்தாலும் ஈரான்ல கிட்டத்தட்ட 35 லட்சம் அகதிகள் இருக்கிறார்கள். இதுல பெரும்பாலானவர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு முருகல் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏன் முருகல் இல்லைன்னு சொன்னா, ஆப்கானிஸ்தானுடைய அகதிகளை பாகிஸ்தான் வெளியேற்றிட்டாங்க. அது இல்லாம பலுசிஸ்தான் பிரச்சனை எல்லாம் பலது இருக்குது. ஆனால் ஈரான் அவர்களுக்கு அடைக்கலம், எவ்வளவு யுத்தம் வந்தாலும் அந்த அகதிகளை வெளியேற்றாமல் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இதுவெல்லாம் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு உடைய நட்பை வலுப்படுத்துகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் முன்னாள் உச்ச தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசா அடக்குகிற விவரங்கள் முழுமையாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரைக்கும், அதாவது ஜூலை 4 முதல் 6 தேதி வரைக்கும் தெஹ்ரான்ல அவருடைய ஜனாசாவை பார்வையிடுகிற நிகழ்வுகளுக்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொதுமக்கள் பார்வைக்காக கிராண்ட் முசல்லா
பள்ளிவாயலில் இதற்குரிய ஏற்பாடுகளை ஈரானுடைய அரசு நேரடியாக செய்திருக்கிறது. அதற்கு பிறகு திங்கட்கிழமை தலைநகருடைய மெயின் ஸ்ட்ரீட்டுகள்ல, மெயின் ரோடுகள்ல ஒரு பெரிய ஊர்வலம் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் செவ்வாய்க்கிழமை ஜூலை 7ஆம் தேதி ஊர்வலம் தெஹரான்ல இருந்து நேரடியாக கும் நகரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது ஈரானியர்களுடைய ஒரு புனித நகரமாக அவர்கள் பார்ப்பார்கள். இஸ்லாத்தில் இல்ல, அவங்க ஒரு அவர்களுடைய புனித தலமாக, புனித நகரமாக அதை பார்க்கிறார்கள். அந்த நகரத்திற்கு அது எடுத்துச் செல்லப்படுகிறது. அதே நேரத்தில் புதன்கிழமை ஜூலை 8ஆம் தேதி ஈரானுக்கு வெளியில, அதாவது ஆயத்துல்லா அலி காமனி ஈரானுடைய ஆன்மீக தலைவர், இதே நேரம் அவருடைய ஜனாசா புதன்கிழமை ஜூலை 8ஆம் தேதி அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஈராக்குக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஈராக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரமாக இருக்கிற நஜாப், அதே போன்று கர்பலா, இந்த 2 நகரங்களுக்கும் அவருடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. பிறகு வியாழக்கிழமை சரியாக ஜூலை 9ஆம் தேதி காமனியினுடைய உடல் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய மஷஹதுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குதான் அடக்கம் செய்யப்படுகிறது. அது ஈரான்ல இருக்கிறது. ஈராக்குக்கு கொண்டு போவாங்க. திருப்பி சரியாக ஜூலை 9ஆம் தேதி மீண்டும் ஈரானுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த நாட்களுக்குள்ளாக சுமார் 20 மில்லியன் மக்கள் இந்த ஜனாசாவை பார்வையிடுவதற்காக பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. அதோடு பாதுகாப்பையும் உச்ச அளவில் பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த ஜனாசா அடக்குகிற நிகழ்விலே பங்கெடுக்கிறார்கள். இலங்கை சார்பாக யார் போறாங்க என்கிற தகவல்களின் வெளியாக நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து யார் போறாங்க என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கு. இலங்கை சார்பாக பிரமுகர்களாக பல பேர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்றைய தினமே ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் 90 நாடுகளைச் சேர்ந்த மத தலைவர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம்.